வணக்கம். நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். இந்த பதிவு நம்ம நேயர்களுக்காகவே ரொம்ப ரொம்ப முன்கூட்டியே உங்களுக்கான 2026க்கான பலன்களாக பதிவு பண்ணுறோம். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக நம்ம இந்த தகவல்களை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, முன்கூட்டியே திட்டமிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து வெற்றி பெறுவதற்காகவே. இப்போ வரைக்கும் எனக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, ஆஹா ஓஹோங்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு பல கேள்விகளோட ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த பதிவில் உங்களுக்கான பதில் ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த 2025 பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சிச்சு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த 2025 குரு, சனி, ராகு, கேது எல்லாமே தன்னோட இடத்த விட்டு நகர்ந்துச்சு. அப்போ நிறைய பேருக்கு மாறுபாடான பலன்களே கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா சனி, குரு இந்த 2 கிரகங்கள் பெரிய கிரகங்கள் தான் பெரிய அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசியினருக்குமே உங்களுக்கு எத்தகைய மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடும் பொழுது வரக்கூடிய இந்த 2026 நிச்சயம் நீங்கள் என்னென்ன செய்தால் நீங்கள் வெற்றியடையலாம் அல்லது எந்தெந்த வகையில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற விளக்கத்தை இப்போ நான் இந்த பதிவில் தரப்போகிறேன். குறிப்பாக உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்வதாக இருக்கேன். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயரை நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான இலவச எண்கணித பொது பலன்கள் நான் அனுப்புவேன். அதன் மூலமாக உங்கள் பெயர் பொருந்துதா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். விருச்சிக ராசிக்கு இந்த 2026 என்ன விதமான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாயின் வீடு. செவ்வாயின் அதிபதி, விருச்சிகத்திற்கு அதிபதியே செவ்வாய் தான். அந்த வீட்டிற்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது பாக்யஸ்தானம். அந்த வீட்டில் குரு அமர்கிறார். இது நம்ம 1:9 அல்லது 9:5 அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம சொல்லலாம். குரு நின்ற வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டில் விருச்சிகம் நின்று குரு உச்சம் பெற்ற குருவின் பார்வையே உங்கள் ராசியின் மீது விழுகிறது. இதற்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் லைஃப்பில்? குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. உங்களுக்கு எல்லாமே இப்போ ரூட் கிளியர் ஆகி நன்மைகள் கிடைக்க பெற போகிறீர்கள். நீங்கள் எதை பற்றியும் ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் எனக்கு சனி நல்லா இல்லாமல் போயிடுமா சார், எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் தெரியலையே சார் அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் அதை உணரலாம், ஃபிட்னஸ் பண்ணலாம். உங்களுக்கான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் என்றால் அது இப்போது பலிக்கும். நீங்கள் அது எதிர்பார்த்தது மாதிரியே உங்களுக்கு அது கிடைக்கும். 5ஆம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த இடத்துல சனி அமர்கிறார். ஆனால் சனி இதற்கு முன்னாடி 4ஆம் வீட்டில் நின்று அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு ட்ரபிள்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அந்த ட்ரபிள்ஸ் எல்லாமே ஓஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்த விட்டு எப்பயோ கிராஸ் பண்ணி வந்துட்டார். இந்த வருஷம் முழுமைக்குமே 5ஆம் வீட்டில் தான் நிற்க போகிறார் சனி பகவான். அப்போ சனினாலும் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் எதுவும் கிடையாது. பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த நன்மைகளுக்கான பலன்கள் அப்படிங்கிறது இப்போ தான் ஓப்பன் அப் ஆகும். இவ்வளோ நாள் எனக்கு எதுவுமே தெரிஞ்சு வரல சார், எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களா? இப்போ ஒவ்வொரு விஷயமா நீங்கள் கிடைத்து நற்பலன்கள் பெறுவதை நீங்கள் உணரப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப அல்டிமேட்டாக ஒரு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா அது திருமண யோகமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், அல்லது சொத்து பத்துகள் வாங்குவதாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் அது 1 by 1 நிறைவேறும். அதனால் கிரகப்பிரவேசம் பண்ணலாம். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்தில் வரன் அமைந்து மனம் குளிர அந்த திருமணத்தை நீங்கள் செய்து அழகு பார்ப்பீர்கள். சொத்து பத்து வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மணி இன்ஃப்ளோவையுமே குரு தரப்போகிறார். ஏன்னா குரு
இந்த காலகட்டத்தில் செவ்வாய்க்கு, அதாவது இந்த மேஷத்துக்கு மேஷ வீடும் செவ்வாயுடைய வீடு, அதுக்குமே குரு நல்லது பண்ணக்கூடிய இடத்துல உட்காந்துருக்காருன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி விருச்சிகமுமே செவ்வாயுடைய வீடு. இந்த விருச்சிகத்துக்கு 9ஆம் வீடாக, அதாவது செவ்வாயுடைய மற்றொரு வீட்டை காட்டிலும் விருச்சிகத்திற்கு இப்போ கூடுதல் பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 9ஆம் வீடுங்கிறது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பாக்கியஸ்தானமும் எப்படிப்பட்ட ஸ்தானமாக அமையுது? கடகம் தான் வந்து குருவுக்கு உச்ச வீடு. அந்த உச்ச வீட்டில் போய் 9ஆம் வீட்டில் போய் குரு அமர்ந்து அந்த உச்ச குருவின் பார்வை செவ்வாயின் மீது பதிவது அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையான நெகட்டிவிட்டியை தீர்த்து நன்மைகளை மட்டுமே தரப்போகிறது அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கவே போகிறது. ஆனால் நீங்கள் வந்து குறை வைக்கக்கூடாது. நீங்கள் தேவையில்லாமல் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு முன்னாடி நடந்தில்லை இப்போ மட்டும் எப்படி நடந்துரும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அது அப்படியே தான் போய் முடியும். இந்த ஒரு வருஷத்தை வீணாக்கிடுவீங்க. தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க. ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான வெற்றிங்கிறது உறுதியாக 2026 கிடைக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான பொது பலன்கள். இதில் உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் என் லைஃப் நல்லா இருக்கணும் சார், பெரிய கெடுதல்கள் எதுவும் நிகழ்ந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும். ஏன் பெயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அடையாளமாக வாழ்நாள் முழுவதுமே அவரோட டிராவல் பண்ணக்கூடியது ஒரு பெயர். இப்போ விவேகானந்தர்னு நான் ஒரு பேர் சொல்கிறேன். பேர் சொல்லும் போதே அந்த ஒட்டுமொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. ஏபிஜே அப்துல் கலாம்னு ஒரு பேர் சொல்கிறேன். சொல்லும் போதே அவருடைய மொத்த உருவமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுன்னா ஒரு பெயர் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை கொண்டு செலுத்துகிறது, அது அவனுக்கு வந்து எப்படி எந்திரம் மாதிரி ஒரு மந்திரம் மாதிரி படுகிறதுங்கிறது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பெயர் ஒருவருடைய தலையெழுத்தையே மாற்றும். இப்போ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, வெறும் ராசையான்னு இருந்தப்ப கிடைக்காத ஒரு வாய்ப்பு இளையராஜா அப்படின்னு பெயர் சூட்டிய பிறகு அவருடைய திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைத்து ஒரு உலக அளவில் ஒரு மாமேதையாக அவர் அறியப்படுறாரு இசையில். அது போன்ற ஒரு வாய்ப்புங்கிறது உங்களுக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சிரம காலங்கள் அப்படிங்கிறது இந்த 2026லயாச்சும் ஒரு முடிவுக்கு வரட்டுமே. அப்ப அதுக்கு உங்களுடைய தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப தற்போதைய பெயர் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி பற்றி நீங்க புரிஞ்சு கொள்ளணும். பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றி புரிந்து கொள்ளணும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பும்போது நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்களை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அதில் அந்த பெயர் பொருந்தி இருக்குன்னாலும் வெளிப்படையாக நான் சொல்லிடுவேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும், அப்போதான் நீங்கள் என்கிட்ட பெய்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கான பலன்கள் நான் சொல்லும் போதே நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஆமாம் சார், என் லைஃப் இப்படி தான் சார் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அது உங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். நிச்சயமாக இந்த 2026 உங்களுக்கு ஒரு புது வசந்தம் மிகுந்த ஒரு ஆண்டாக நீங்கள் மாற்றிக்கொள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இதை நீங்கள் கருதணும். இதில் வியாபாரம் நடத்தக்கூடியவர்களுக்கு உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சிருந்தீங்கன்னா பிறந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் அவர்களுக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சுட்டு அது பொருந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இன்னும் பெயரே குழந்தைக்கு அமைக்கலைன்னா பிறந்த தேதி நேரம் இது 2த்தையும் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புவேன். முதல் 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் அனுப்ப முடியும். அடுத்தடுத்து வருபவர்களுக்கு நேரம் கருதி என்னால் முடிந்த வரைக்கும் நான் அனுப்பி வைக்க முயற்சி செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.